இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளாக ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிரயாசப்படுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ரீல்ஸ் ஆர் ரியல் எனும் தலைப்பிலே படிக்க இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தலைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமாக தலைப்பாக இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்று கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி அநேகர் நம்முடைய கரங்களே மொபைல் ஃபோன் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி இந்த காலில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் தலைப்பு ரீல் அண்ட் ரியல். நீங்கள் நானும் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று பார்க்கும்போது தேவன் நம்மளை எதற்காக அழைத்துள்ளார்? இந்த கடைசி நாட்களிலே எல்லாருடைய இல்லத்திலும் மொபைல் ஃபோன் இருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி இது ஒரு சிறு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போகிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த பூமியில் நாம் கிறிஸ்துவராக வாழ்கிறோம், திருச்சபைக்கு செல்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், நம்முடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை வைத்து போகிறார். அது என்ன மாதிரி என்று சொல்லி வாசிக்கும் போது 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சூழலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்கிறார். இந்த பூமியிலே வாழக்கூடிய உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நீங்கள் நானும் வாழ்கிறோம். ஆண்டவர் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கற்பனையும் அவருடைய பாடு மரணங்களையும் ஆண்டவர் நமக்கு முன்வைத்து போனார். இந்த பூமியை வாழும்போது நாம் எதை பின்பற்ற வேண்டும், என்ன மாதிரியை வைத்து போகலாம் என்று பார்க்கும்போது இந்த உலகத்திலே 2 காரியம் இருக்கிறது. ரியல் இருக்கிறது, ரீல்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு உண்மையான தெய்வ பணத்துறைய வசனத்தை கேட்க மனைவில்லாமல் இன்னைக்கு அநேகர் இந்த யூடியூப்பில் வரக்கூடிய ரீல்ஸ் அதை பார்க்கிறார்கள். பிசாசானவன் இன்று கிறிஸ்துவர்கள் பொதுவாக விரும்புவது ரியல் அல்ல. ரியல் என்று பார்க்கும்போது கிறிஸ்துடைய வசனம், கிறிஸ்துடைய பாடல், தேவனுடைய சத்தியத்தை பார்க்க அப்படிப்பட்ட இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அது வரும்போது தள்ளிவிட்டு பார்க்கிறார்கள். ஏனென்றால் அதை பார்க்க மனதில்லை. ரீல்ஸில் வரக்கூடிய சினிமா மற்றுமாய் கட்டுக்கதைகள், விளையாட்டு இதைதான் விரும்புகிறார்கள். ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அநேக கிறிஸ்துவ பாடல்கள், அநேக கிறிஸ்துவ செய்திகள் இன்றைக்கு 20 நிமிஷம் கேட்க மனதில்லை. அது 3 நிமிஷங்களாய் மாறி அனுப்பும்போது கூட அது கூட கேட்க மனதில்லாமல் அதை தள்ளிவிடுகிறார்கள். ரியல் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கேட்க மனதில்லை. ஆனால் ரீல்ஸ் பார்க்கும்போது எத்தனை வியூஸ் இருக்கிறது, எத்தனை ஷேர் இருக்கிறது, அதிலே அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எனவே இந்த உலகப்பெருமான காரியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதை பார்க்கிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆனால் தேவன் நமக்கு வைத்து போன ஒரு மாதிரி என்ன, அடிச்சோடு என்ன, நாம் படித்த சத்தியத்தை, நாம் கேட்ட சாட்சியை அல்லது பாடலை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண இன்னைக்கு அவர்களுக்கு மனதில்லை, அதை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 4:4 வாசிக்கும் போது சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிதான் வேதம் கூறுகிறது. இன்னைக்கு அப்படிதான் அநேக கிறிஸ்துவ மக்களும் அதை செய்கிறார்கள். இன்னைக்கு யூடியூப் மூலமாக ஃபோன் வைத்துள்ள பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள், எதை நேசிக்கிறார்கள், இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. வேதத்துடைய மகத்துவத்தை கேட்க மனதில்லாமல், சாட்சியை கேட்க மனதில்லாமல் போகிறது. வேதம் கூறுகிறது 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிளைவுகள் பேச்சுமாக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திவானை முயற்சி பண்ணு என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலவேளை நீங்கள் நானும் தீர்மானம் செய்வோம்.
கட்டுக்கதைகளுக்கு விலகி அன்றுவரே ரீல்ஸ் அல்ல, ரியல் அந்த இயேசு கிறிஸ்துவை அவருக்காக நாம் உண்மையாக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ.